ஹார்ட் அட்டாக் நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக். நுரையீரல் பெருங்குடல் பாதிக்கப்பட்டால் அந்த ஹார்ட் அட்டாக் அதிகாலை தான் வரும். அதனால ஆஸ்துமா பேஷண்ட் எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து இருமிட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்க எல்லாம் ஊர்ல பார்த்துருப்பீங்க. ஆஸ்துமா பேஷண்ட் காலையில் தூங்காததுக்கு காரணம் என்னவென்றால் அவர் நுரையீரல் அதிகாலை நன்றாக இயங்கும். அப்போது அவங்களால் ஏற்கனவே சிரமமாக இருப்பதால் படுத்திருந்தால் சுவாசிக்க முடியாததுக்காக எந்திரிச்சு உட்காந்து இருந்து கொண்டிருப்பாங்க. ஆக அதிகாலையில் 3 மணியிலிருந்து 7 மணி வரை ஹார்ட் அட்டாக், நுரையீரல் பெருங்குடல் சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக், லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த ஹார்ட் அட்டாக் வந்து என்ன தெரியும்? இந்த ஹார்ட் அட்டாக் என்ன அறிவு ஒழுங்க தெரியும். நுரையீரல் பாதிக்கப்பட்ட அவர் அறிவுகள் நல்லாவே தெரியும். தும்மல், இருமல், சளி இதெல்லாம் சம்பந்தப்பட்ட அறிவியல். இந்த நுரையீரல் பாதிக்கப்பட்ட ஹார்ட் அட்டாக் அதிகாலை வருமா என்றால் அதிகாலை மட்டும் அல்ல, அதே நேரத்தில் யாரும் ஓடிக்கொண்டு இருக்கும்போது வரும். ஓடுமுறை வேகமாக இருக்குது இல்லையா, அப்போது அந்த ஹார்ட் அட்டாக் வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல யார் வேகமாக திருக்கும் போதும் ஒரு ஹார்ட் அட்டாக்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக் தான். அப்படி வரும்போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபரை கையில் மணிக்கட்டு ரேகையில் இருந்து சரியாக அவருடைய ஒன்றை இறக்கத்தில் மசாஜ் செய்கிறானால் அவரை அந்த நேரத்தில் நாம் காப்பாற்றி விடலாம். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த சுண்டுகளின் பக்கத்தில் இந்த மணிக்கட்டு இறக்கத்தில் 1.5 இன்ச் சம்பந்தப்பட்ட 1.5 இன்ச் லெஃப்ட் ரைட் நோ ப்ராப்ளம் செய்யலாம். அவரை நம்ம ஒரு நொடியாக காப்பாற்றி விடலாம். இந்த சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக் அறிகுறிகள் நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல தெரிஞ்சு வச்சுக்கலாம். பெருங்குடல் பாதிக்கப்பட்டால் புரோசன் சோல்டர், ஸ்கின் டிசீசஸ், தோல்வியாது, கையை தூக்க முடியாத புரோசன் சோல்டர், ஆஸ்துமா, இது போன்ற வரும், நெஞ்சு எரிச்சல், இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. அடுத்த 7 மணிலிருந்து 11 மணிக்கு ஒரு ஹார்ட் அட்டாக். காலை நேரத்தில் 7 மணி 11 ஹார்ட் அட்டாக். வயிறு மண்ணீரல் சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக், ஸ்கிரீன் அண்ட் ஸ்டமக் 7 to 11. காலையில் 7 மணிலிருந்து 11 ஒரு ஹார்ட் அட்டாக், ஸ்கிரீன் அண்ட் ஸ்டமக் சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் அந்த நேரத்தில் வருவது மட்டுமட்டாமல் சாப்பிடும் போது வரும். அதிகமாக வேகமாக சாப்பிடுவது வரும் ஹார்ட் அட்டாக்கும் ஸ்கிரீன் அண்ட் ஸ்டமக் சம்பந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக். இந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் இந்த கையில் மணிக்கட்டுகளை இந்த இறக்கத்தில் இந்த மணிக்கட்டுகளை சேரும் காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். நல்லா தொட்டு பாருங்க. சின்ன ஒரு பெண்ட் வரும். உள்பக்கமாக மசாஜ் செய்ய வேண்டும்.